ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்தா பைசன் டீம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சபரி இருக்கார்ல, அவர் வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து டீமில் இருக்கார். ஒரு ஹெட்டு மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்மால் யூடியூபர் மக்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மக்களே. ஸோ ஓகே, பைசன் டீம் உள்ளே வரதுல வந்து சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வினோத், எஃப்ஜே, அப்புறமா பிரவீன், ஸோ இவங்களோட டேலண்ட் வந்து மேலும் மேலும் வெளியில் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ பிக் பாஸ் வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு சாங் பாரான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கானா வினோத் அவரோட இது வெளிப்படுத்தணும்ல அவரோட டேலண்ட்டை. அதே மாதிரி எஃப்ஜேவும் பிரவீன் மாதிரி 3 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல பாட்டு ஒன்று பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து பைசன் டீம் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து நல்லா பண்ணாங்க. பட் வந்து வேறு எதனா சாங் பாடினா நல்லாயிருக்கும் என்னோட ஒப்பீனியன். பட் அவங்களுக்கு அப்போ என்ன தோணும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வேறு சாங். வினோத் நிறைய சாங் இருக்குது. ஸோ அதில் வேறு சாங் பாடிதான் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு என்னோட கருத்து மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து தீபாவளி கொண்டாட்டம் பயங்கரமாக பண்ணாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே அந்த சுசுரத்தையும் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து நல்லா ஏற்றிட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ நல்லா சாங்ஸ் போட்டு அந்த பைசன்லேருந்து ஒரு பாட்டை போட்டால் பாட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு மைல்டு வைபாக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பாட்டு. அதே மாதிரி எல்லாம் நல்லா டான்ஸ் ஆனாங்க. நம்ம கெமி, சுபிக்ஷா அவங்க டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறமா நம்ம திவாகரோட டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. திவாகர் டான்ஸ்க்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா பார்த்துங்க. அவங்களோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே நடந்த சில நிகழ்வுகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. பைசன் டீமுக்கு வந்து மூவி ப்ரொமோஷன் வந்தாங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. எல்லாருமே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நம்மள வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து தீபாவளி கொண்டாட்டம் வந்து காலையில் வெயிட் பண்ணியிருந்தாங்களே, எப்படா தீபாவளி வரும்ன்ட்டு. நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஹாப்பியாக எல்லாம் ப்ளே பண்ணாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து டீலக்ஸ் டீமோட ஹெட்டுன்னு நினச்சின்னு இருக்காரு. ஓகேங்களா. ஒரு டீலக்ஸ் டீமில் ஹெட்டு மாதிரி வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை, நம்ம டீமில் ஒரு பிரச்சனைனா எல்லாருமே இப்போ முன்னாடி போய் நிற்கணும் அப்படி ஒரு விஷயத்த பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஆஃப் நட்டாக இருக்கவங்கள என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், ஸோ எந்த மாதிரிலாம் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் வேலை வாங்கலாம், என்னெல்லாம் பண்ணலான்றத சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம வினோத்தும் திவாகரோட காம்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நேற்று தான் சேதனை சொல்லிட்டு இருந்தார். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து அது வேணால் வந்து பிரிக்கிறது ட்ரை பண்ணுறாரோ, உடைக்கிறது ட்ரை பண்ணுறாரோ என்னோட ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அவங்க காம்போ நல்லா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆனால் நீங்களும் அவர் சண்டை போடுறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைண்ணா, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டால் 3ஆவது உள்ளே வந்துடுவாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சண்டையே போடலையே. அவங்க சண்டை போட்டால் நீங்கள் சொல்கிறது ஓகே. அவங்க வந்து கண்டென்ட்டாக கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜேஎஸ்க்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து சண்டை தான் போடுறோமான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும்ன்ற என்னோட கணிப்பு. பட் வினோத் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். அதனால் வந்து அவர் ஓரளவுக்கு வந்து திவாகர்கிட்ட வந்து மிங்கிளாகி பேசுறது ரொம்ப நல்லாயிருக்கு. 2 பேரும் ஒரு ஒன்றா இருந்தால் தான் காம்போ சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம திவாகர் வந்து திங்க் பண்ணோம். ஸோ வினோத் கூட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் நிறைய பேர் கை தட்டுறாங்க, நம்ம காம்போ நல்லா இருக்கு, ஸோ நம்ம இவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அவர் நினச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. பட் அப்படி நினைப்பாரலையும் தெரில. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா சபரி வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. டோட்டலாக வந்து இது அவர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அந்த டீமே டேக் ஓவர் பண்ண ஹெட்டு மாதிரி இருக்கணும், நான் சொல்கிறதே இங்கே நடக்கணுன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எஃப்ஜே வந்து அவரும் வந்து அவருக்கு தெரியல. ஸோ சபரி வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் தெரியாமல் ஸோ சபரி சொல்கிற கரெக்டுன்ற மாதிரி இவர் சில கருத்துக்களும் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஹெட் ஆகிறதுக்கு சபரி வந்து ஃபுல் எஃபெக்டும் போடுறாரு. இது வந்து சுபிக்ஷாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலன்றது வந்து அப்பட்டமான உண்மை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கனி அவர்களை வந்து மறுபடியும் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னென்னா வந்து நம்ம பார்வதி இருக்காங்களா, அவங்க வந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் லக்ஸரி ஹோமில் வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அங்கே தான் இருந்தாங்க. அவங்க பெட்டு அது இதெல்லாம் சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. சில திங்ஸ் எடுக்கிறதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே அவங்க பாட்டு கேஷுவலாக வந்துட்டு யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம் போட்டு உள்ளே இருந்தால் தப்பு கிடையாது. யூனிஃபார்ம் போனால் அப்படியே கேஷுவலாக சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போன மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இங்கே ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணுங்கன்ற வார்னிங் கொடுத்துருக்காரு. 2வது வார்னிங் நினைக்கிறேன். அதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேளை அவங்க நோட்டீஸ் பண்ணி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து திடீர்னு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க, திடீர்னு போயிட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸெல்லாம் நாமினேஷன் ஷோலாம் போயிட்டு இருந்துச்சு.
டக்குன்னு வந்து 10 மினிட்ஸில் ரெடியாக சொன்னாங்க. அதனால் வந்து பார்வதி ஒரு வேளை அங்கே போய் திங்ஸ் எடுத்துருக்கலாம். மொத்தமாக ஒரே வாட்டி எடுக்க முடியாதுல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. திடீர்னு ஷிஃப்டிங்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கனி அவங்களோட கேப்டன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மக்களே. நம்ம அடுத்த வீடியோ நன்றி, வணக்கம்.